வணக்கம். டிசம்பர் 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆகி இருந்தது. பெரும்பாலும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி மறுபடியும் நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆகிடும். இன்றைக்கி மறுபடியும் கிஃப்ட் நிஃப்டியும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 0.66% குறைவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE புது வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்டிவ் யூசர்ஸுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக 5வது மாதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் மாதத்திற்கான டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. நவம்பர் மாதத்தில் ஆக்டிவ் யூசர்ஸுடைய எண்ணிக்கை 3.49 கோடி, அக்டோபர் மாதத்தில் 3.39 கோடியாக இருந்து. ஸோ தொடர்ச்சியாக 5வது மாதம் அதிகரிச்சிருக்கு ஆக்டிவ் யூசர்ஸுடைய எண்ணிக்கை. ஆக்டிவ் யூசர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலான்றதையும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்டிவ் யூசர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கடந்த ஒரு ஆண்டில் குறைந்தபட்சம் ஒரு ட்ரேடாவது செய்திருக்க வேண்டும். ஃபியூச்சர் ரீட்டைல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஃபியூச்சர் ரீட்டைலுடைய தலைவர் கிஷோர் பியானி மீது செபி அபராதம் விதிச்சிருந்தாங்க, தண்டனை வழங்கியிருந்தாங்க இன்சைடர் ட்ரேடிங் வழக்கில். ஒரு ஆண்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் அவங்க வரக்கூடாது. அதே போல் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிச்சிருந்தாங்க. பியானி மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரொமோட்டர்ஸ் மீதும் இதே தண்டனை வழங்கியிருந்தாங்க. அவங்க அதை எதிர்த்து செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனலுக்கு போயிருந்திருக்கிறாங்க. இப்போ SAT செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. செபியுடைய தண்டனையை அவங்க நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அதை தள்ளுபடி செய்துட்டாங்க. ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் அவங்களுடைய புது மருந்தை அறிமுகம் செய்கிறாங்க ஜனவரி 2024. அதற்கான அனுமதி அவங்க இந்தியன் அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து இந்த ஆண்டு மே மாதத்திலே வாங்கிட்டாங்க. ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து அனுமதி பெறப்பட்டிருக்கு. இப்போ ஜனவரி 2024 அதை அறிமுகம் செய்கிறாங்க. எதற்கான மருந்து? பிரஸ்ட் கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா. LKP செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து. ஆயில் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 400 420, 16.5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 340. ONGCக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 240 250, 23% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 180 ரூபாய். ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் அண்ட் ரிங்ஸ் கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த ஒரு தகவல். பிரபல இன்வெஸ்டரான சுனில் சிங்கானியாவுடைய கம்பெனி இதில் முதலீடு செய்திருக்கிறாங்க. 29.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 326 கோடி ரூபாய் அவங்க இதில் முதலீடு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ரெலிகார் என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அண்மையில் டாபருடைய ப்ரொமோட்டர்ஸான பர்மன் குடும்பத்தினர் இதில் மெஜாரிட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை விசாரணை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கூடுதல் தகவல் கேட்டுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க கேட்டுட்டு இருப்பது ரெலிகார் கம்பெனிக்கும் அதே போல் பர்மன் குடும்பத்தினருக்கும் இடையே நடந்த கம்யூனிகேஷன்ஸ் குறித்தான டேட்டா வழங்க வேண்டும். அதாவது அக்டோபர் 2017 செப்டம்பர் 2023 வரைக்கும் என்னென்ன அவங்க பேசியிருக்கிறாங்கன்ற தகவல் கேட்டுட்டு இருக்கிறாங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ரிலையன்ஸ் ஜியோ கூடுதலாக சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்துருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா வெளியிட்டது ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ரிலையன்ஸ் ஜியோ செப்டம்பர் மாதத்தில் 34.7 லட்சம் புதிதான சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்துருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அவங்க கைவசம் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுடைய எண்ணிக்கை 44.9 கோடி. ஏர்டெல் புதிதாக சேர்த்தது 13.2 லட்சம் ஆட்கள். இது செப்டம்பர் மாதத்துக்கு. அதற்கு பிறகு அவங்க கைவசம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 37.7 கோடி. வோடஃபோன் ஐடியாவில் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பேர் போயிருக்கிறாங்க, வெளியேறி இருக்கிறாங்க. 7.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வெளியேறி இருக்கிறாங்க செப்டம்பர் மாதத்தில். அதற்கு பிறகு அவங்க கைவசம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை 22.75 கோடி. ஃபியூஷன் மைக்ரோக்கு இன்கிரெட் எக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 750. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு 9 to 12 மாதங்கள். சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் விஜயா டயக்னாஸ்டிக் சென்டருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 705, ஸ்டாப் லாஸ் 655.
வோல்டாஸ் டாடா நிறுவனம் எதிர்பார்க்குற டார்கெட் 958, ஸ்டாப் லாஸ் 907. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ஆயில் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 400லேருந்து 420, ஸ்டாப் லாஸ் 340. ஓஎன்ஜிசிக்கு பை ரேட்டிங் எப்பப்போ கீழே போகுதோ அப்பெல்லாம் வாங்கலாம்ன்ற பரிந்துரை, டார்கெட் 240லேருந்து 250, ஸ்டாப் லாஸ் 180. 6 ரயில்வே ஸ்டாக்ஸ் இந்த ஆண்டு 2023 அந்த அவங்களுடைய ஷேர் பிரைஸ் இரட்டிப்பாக இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. 6 ரயில்வே ஸ்டாக்ஸுடைய பெயர்கள். டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் இயர் டு டேட் இந்த ஆண்டு மட்டும் 124% லாபம் கொடுத்துருக்கு. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் இந்த ஆண்டு மட்டும் 208% ஷேர் பிரைஸ் உயர்ந்திருக்கு. ஜூபிட்டர் வேகன்ஸ் இயர் டு டேட் 240% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரயில் விகாஸ் நிகம் இயர் டு டேட் ரிட்டர்ன்ஸ் 168% இருக்கு. இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் IRFC இந்த ஆண்டு மட்டும் 204% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இர்கான் இன்டர்நேஷனல் இந்த ஆண்டு மட்டும் 196% அதிகரிச்சிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் கண்டெய்னர் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 850 ரூபாய். அசோக் லேலண்டுக்கு CLSA பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 238 ரூபாய். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கு இன்வெஸ்டெக் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 625 ரூபாய். மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு மோத்திலால் ஒஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 205 ரூபாய். DLFக்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 770 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஆர்கிட் ஃபார்மா குறித்து CNBC TV 18 கிடைத்த தகவல். ஆர்கிட் ஃபார்மா தனுகா லேபரேட்டரிஸுடன் இணைவதற்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. மர்ஜர் அப்டேட் முன்னவே அறிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மர்ஜர் அடுத்த ஒரு ஆண்டிற்குள்ளார முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது CNBC TV 18 சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.